சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக முக்கிய தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைஜெயந்த் பாண்டா, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் சந்தித்து பேசிக் கொண்டனர். சுமார் 55 நிமிடங்கள் நீடித்த ஆலோசனையில் தேர்தல் வியூகம் குறித்தும் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல் நலம் குறித்து தொலைபேசியில் மூலமாக நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். ஒரு வார காலமாக இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள ரஜினிகாந்த் அங்கிருந்தவாறு தொலைபேசியில் பேசி ராமதாஸிடம் நலம் விசாரித்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகிய இருவரையும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராமதாஸ், வைகோ இருவரும் நலமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் சோகம் போய்விடாது எனவும் தினமும் அதை பற்றி பேச வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். டாக்டர் ஐயா அவர்களின் நலம் விசாரிக்க வந்தேன். ஆனால் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல செய்தி வந்தது. இன்றைக்கி மாலை அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். நலமாக இருக்கார். வைகோ ஐயா அவர்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவருக்கும் ஜுரம் தணிந்து விட்டதாக சொன்னார்கள். கரூர் வந்து டெய்லி அதே பேசிகிட்டு இருக்க வேணாங்கிறது என்னுடைய ஃபீலிங். தவிர இது கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அது சோகம்தான் இல்லைங்கள. அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சோகம் போயிடாது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தொடர்ந்த மனு விசாரணைக்கு ஏற்கப்படவில்லை. இதனால் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் வரும் 10ஆம் தேதி அதை விசாரணைக்கு பட்டியலிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோல்ரிஃப் இருமல் மருந்து உட்கொண்டு 16 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் விஷால் திவாரி தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் இருப்பில் உள்ள அனைத்து கோல்ரிஃப் மருந்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் தங்கள் சொந்த நாட்டு பெண்கள் 4 லட்சம் பேரை பாலியல் வன்கொடுமை செய்ததா ஐநாவில் இந்திய தூதர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பெண்களின் நிலை தொடர்பாக விவாதம் நடைபெற்ற போது இந்தியா மீது பாகிஸ்தான் தூதர் சைமா சலீம் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். காஷ்மீரில் பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதாக எவ்வித ஆதாரமுமின்றி அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ், பெண்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் செயல்பாடு கலங்கமில்லாதது என்றும் தங்கள் சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுமழை பொழிந்து கொன்று ஒழித்த ஒரு நாடு இந்தியாவின் மீது குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் கடந்த 1971ஆம் ஆண்டில் வங்கதேச விடுதலை போரின் போது அன்றைய ஒன்றுபட்ட கிழக்கு பாகிஸ்தானில் ஆபரேஷன் சர்ச்லைட் என்ற பெயரில் வங்கமொழி பேசக்கூடிய சுமார் 4 லட்சம் பெண்களை பாகிஸ்தான் ராணுவம் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்ததையும் பர்வதனேனி ஹரிஷ் நினைவு கூர்ந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காசாவில் மீண்டும் இஸ்ரேல் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே எகிப்தில் முதல்கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்நிலையில்
இந்த போரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அங்கிருந்து கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகி உள்ளது. வியட்நாம் தலைநகர் ஹனோயில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் இருசக்கர வாகனங்களை தள்ளி சென்றனர். கனமழையால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதுடன் வீடுகளுக்கும் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடைகள் அடைக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். சிம்புவின் புதிய படத்திற்கான டைட்டில் வெளியான நேரத்தில் வள்ளலார் சத்தியஞான சபையில் அவர் தியானம் மேற்கொண்டார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் படத்திற்கு அரசன் என பெயரிடப்பட்டுள்ளது. அதையொட்டி வடலூர் சத்தியஞான சபையில் சிம்பு தியானம் மேற்கொண்டு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து அங்கிருந்த நாய்க்குட்டி ஒன்றிற்கு உணவளித்து மகிழ்ந்தார். மேலும் தர்மசாலை, அணையா அடுப்பு உள்ளிட்ட சத்தியஞான சபையின் நடவடிக்கைகளை ஆர்வமுடன் பார்வையிட்டார். வள்ளலார் போல தானும் குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இல்லை உங்களோட ஆன்மீகம் உங்களோட இது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் எனக்கு ஒரு அதில் ஒரு சின்ன நெருடலோட உங்கள்கிட்ட தெரிவிக்கணுங்கிறதுனால தவறாக இருந்தது. சரிங்க சரி குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போடணும் சரி. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை இந்த ஆன்மா உண்மையாக இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா தான். ரொம்ப சந்தோஷம். இந்தியாவிற்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு தொடர்களுக்கும் மிச்சல் மார்ஸ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக கமின்ஸ் அணியில் இடம்பெறவில்லை. ஒருநாள் அணியில் ஹெட், இங்கிலீஷ், கேரி, ஸ்டார்க், ஹேசல்வுட் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். T20 அணியில் மேத்யூ ஹார்ட், டிம் டேவிட், மைக்கேல் ஓவன், ஸ்டாய்னிஸ் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர். ஒருநாள் தொடர் அக்டோபர் 19ஆம் தேதியும் T20 தொடர் அக்டோபர் 29ஆம் தேதியும் தொடங்க உள்ளது. ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.